கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 30:18. நம் வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி தன் சொந்த மகனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாய் மோரிபா என்னும் மலைக்கு வர சொன்னார். தன் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரே மகனாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரிபா என்னும் மலையை நோக்கி ஏறத் தொடங்கினான். ஏறும் பொழுது அவனுக்கு அநேக வருத்தங்கள், சஞ்சலங்கள், கண்ணீர், கவலையோடு அவன் ஏறியிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவனுக்காக அங்கு காத்திருந்தார். அவர் மனதுருகினார். அவர் நீதி செய்கிற தேவன். அவனுக்கு ஒரு ஆட்டை கொடுத்து அதை பலியிட சொன்னார். கவலையோடு மலை மேல் ஏறின ஆபிரகாம் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தான். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வருத்தங்கள், சஞ்சலங்கள், கண்ணீர்கள், கவலைகள் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார். அவர் உங்களுக்காக மனதுருகி அவர் உங்களுக்கு நீதி செய்வார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று.